வந்துட்டீங்களா தலைவா? இல்ல தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்க ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தோம். ஆக்சுவலா வடக்குப்பட்டியில இருந்து அந்த சைடு போயிட்டோன்னு. பட் இப்போ அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பா பண்ணுவோம். இல்ல அது நீங்க பாக்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆத்திகரா பாத்தீங்கன்னா அது ஒரு ஆத்திகர் படமா தெரியும், நாத்திகரா பாத்தீங்கன்னா இது ஒரு நாத்திகர் படமா தெரியும். ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சடு, எல்லாருமே கலந்து வந்து சினிமா என்ஜாய் பண்ணோன்றதுனால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டைரக்டர் வச்சிருக்காரு. நீங்க ஆத்திகரா நாத்திகரா? அப்ப சாமி படம் தான் சொன்னானே சார். அதே மாதிரி ஹீரோயின் உங்க படம் எல்லாத்துலயுமே பிரமாதமா இருப்பாங்க, இந்த படத்துலயும் பிரமாதமா இருக்காங்க. ஆனா வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்ல லவ் சீனோ இல்ல. அதை கேட்டீங்க. அடுத்த படத்துல இந்த படத்துல காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரானரி ஜனரஞ்சகமா பிரமாதமா இருந்தது. அந்த விஷயம் எங்களோட அந்த ஃபீலிங்கும் இல்ல. உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கும். யாருன்னா பார்த்தாங்கன்னா இவன் மனசுல இருக்கிறதெல்லாம் அவன் மூலமா கேட்கறாம இல்ல. இப்போ கூட நான் சொல்றேன், இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேற யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்துல வர பேய் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்கன்னு. இவங்களோட எந்த சீனுமே இல்லதான். அதான் கேட்டேன் கார்த்திக் கிட்ட, இவனும் உங்களை பேர் தான் வச்சிருக்கேன், ஆனா இந்த ரசனை வர மாட்டுது, நான் என்ன பண்றது? அதனால அடுத்த படத்துல கண்டிப்பா வச்சிருக்காரு. கேட்டுங்க, அவங்க கேக்குறாங்க, நான் கேட்கலங்க. அதான் காமிச்சிருக்கேன், கண்ணாத்தா கோவில். இல்ல நீ இந்த கொஸ்டினை வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போற போல. அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம வந்து இது பண்ணல. எந்த கோவிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு. அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு அப்படின்றதான் காமிச்சிருக்கோம். உனக்கு எப்படி தோணுது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்ல. சோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அது பொதுவா தான் வச்சிருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. நான் சாமி கும்பிடுறவன், நான் ஆன்மீகவாதி, நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன். இப்ப கூட கயிறு கட்டிட்டு இருக்கேன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. இல்லாட்டி நான் சூளை வச்சுட்டு நிக்கவே மாட்டேன். அதனால சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த முன்னாடியான அவர் கேட்டார்ல அந்த இஷ்யூ, அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா? ஆமா. இல்லன்னா இது வந்து வெற்றி படமா இருக்காது. யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க, கைத்தட்டி இருக்க மாட்டாங்க, ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது. நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க. நீங்களே இந்த கேள்வி இப்ப கேட்டிருப்பீங்களா, வேற ஏதாவது தான் எழுதியிருப்பீங்க. அதனால அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. மக்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி, அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி, இப்படி நம்ம லவ் ராம் காமெடி எல்லாம் போலாம். ஆனா ஒரு சோசியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். டைரக்டரால் ஈஸியா பண்ணவே முடியாது. ஏன்னா சோசியல் கண்டென்ட்ல கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும். ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணதுனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க. நாத்திகரும் என்ஜாய் பண்றாங்க, ஆத்திகரும் என்ஜாய் பண்றாங்க. ஸோ அதுக்கு உண்மையிலேயே டைரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும். அதே மாதிரி கூல் சுரேஷ் இந்த கண்ணாடி நீங்க கொடுத்ததான் சொன்னாரு. அதுக்கு இந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கலாம்ல படத்துல. உண்மைதான். இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி பண்ண மாட்டேன்ல. அது அவன் அப்படிதான். பிக் பாஸ் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான். அவங்க பேர்லாம் சொல்ல மறந்துட்டா, கண்ணாடி மட்டும் சொல்லிட்டா இவர்கிட்ட இருந்து வாங்கினேன்ட்டு. அவனை பத்தி நீங்க பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் அவன் ஏதோ ஒன்று பண்றான். அது கண்டுக்காதீங்க.